கைஸ், உங்களுக்காண்டி ஓன் லோகோ க்ரியேட் பண்ணணும்னா மறக்காமல் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் எப்படி ஓன் லோகோ பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்லி கொடுக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போய்க்கணும். ஓகேவா கைஸ்? ஏன்டா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே போகணும் லோகோ மேக் பண்ணுறதுக்குன்னு அப்படின்னு எல்லோரும் கேட்பீங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்மளோட கேரக்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஓகேவா கைஸ்? நான் லாகின் பண்ணி என்னோடய கேரக்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் பிக்சார்ட் ஆப்புக்குள்ளே போயிட்டு எடிட் எ ஃபோட்டோன்னு ஒன்று இருக்கும். அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கேலரி இல்லைனா ரீசன் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டூல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா க்ராப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த க்ராப்புன்றதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கேரக்டர் சைஸ் அளவுக்கு மட்டும் கொடுங்க. ஓகே கைஸ், நம்ம கேரக்டரோட கை சைஸ் அளவுக்கு கொடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லைன்னா நமக்கு கோளாறாக கொஞ்சம் வந்துடும். அதனால் பார்த்து நம்ம கையளவு வரைக்கும் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக இப்போ ஜெமினிக்கு போகணும். ஏன்டா இதுக்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குதுன்னு கேட்பீங்க. சம்மந்தம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வென்ஷன் இதில் ஒன்று இருக்கும். அதை போட்டு இதை நல்லா தெளிவான ஃபோட்டோ மாதிரி மாற்றிக்கோங்க. ஓகே கைஸ், இதை 50 வச்சுக்கோங்க. அப்போ தான் பக்காவாக இருக்கும் இன்னும். ஓகே கைஸ், இப்போ நான் 50 வச்சுக்கிறேன். இல்லைங்க, 50 வச்சுட்டேன். இப்போ 50 வச்சுட்டு ஒரு டவுன்லோடை போட்டேன். டவுன்லோடு போடுறதுக்கப்புறம் இப்போ ஜெமினிக்குள்ளே போகிறேன். இப்போ நான் ஜெமினி ஆப்புக்குள்ளே போகிறேன் கைஸ். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஜெமினி இல்லைன்னா ChatGPT, அது உங்கள் இஷ்டம் தான் கைஸ். இப்போ நான் கொடுக்குற ப்ராம்ப்ட் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோஸில் போய் நம்ம எடுத்தோம்ல, அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நான் கொடுக்குற ஒரு ப்ராம்ப்ட் நம்ம கமெண்டில் கொடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் போடுங்க. உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அனிமே ஸ்டைல் கிட்ட இருக்கும். ஓகே கைஸ், அதுக்காண்டி தான் நம்ம இதை பண்ணுறோம். இது இல்லாமல் கூட பண்ணலாம். பட் இது இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேவா கைஸ்? நம்ம இது பண்ணுறதுக்காண்டி இதை டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போய்க்கணும். இதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இல்லைங்க, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ திரும்பி பிக்சர்க்குள்ளே போய்ட்டு நம்ம இதை கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட்னு இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பேக்ரவுண்ட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் கலர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்து ஒன்று பண்ணோம்ல, அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா கைஸ்? அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதில் போடுங்க. போட்டதுக்கப்புறம் இதில் ஒரு வேலை இருக்குது. அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம இதிலே கட் அவுட்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அதில் ஷேப் கொடுத்துக்கோங்க. அதில் ட்ரையாங்கிள் ஷேப் ஒன்று இருக்கும். அதை கொடுத்து அதை நான் வைக்கிற மாதிரி வைங்க. வச்சு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், எனக்கு அந்த ஃபேஸும் அந்த டையும் தெரிகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுட்டேன். ஓகே கைஸ், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இதுவே எனக்கு போதும் அப்படின்னால நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு அந்த சைஸில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கிடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ டெக்ஸ்ட்டு தான் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இதை ஓவர்லேயில் போய் லாக் பண்ணிக்கணும். ஏன்னா இது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம். அதனால் நமக்கு கொஞ்சம் சிக்கல். அதனால் அதை பார்த்துக்கணும். அதுக்கடுத்து டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கா, அதை கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இப்போ என்னோடய யூடியூப் சேனல் நேம் LeoYT, TXT LeoYT இந்த மாதிரி இருக்குன்னா LeoXY மட்டும் போட்டுக்கோங்க. கடைசியில் T போடாதீங்க. ஏன்னா அதுக்கும் ஒரு இது இருக்குது. இப்போ இதை கலர்ஸ்குள்ளே போய்க்கோங்க. கலர்ஸ் இங்கே இருக்கும் பாருங்கள். கலர்ஸ்குள்ளே போய்ட்டு சென்டரில் ஒன்று இருக்கா, இதை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். இப்போ நான் கொடுக்குற மாதிரி அப்சல்யூட்டாக அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை நான் அப்சல்யூட்டாக 100% உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா கைஸ்? இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதுக்கும் இன்னொரு வேலை இருக்குது. அந்த வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? இப்போ எனக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை சேனலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுருக்கிக்கணும். ஓகேவா கைஸ்? அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாண்ட்டை டெக்ஸ்ட் பண்ணிடுவோம். எனக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ இந்த ஃபாண்ட்டு வேணும். எனக்கு இந்த ஃபாண்ட்டு வச்சுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா கைஸ்? அதுக்கடுத்து நம்ம டீ, அந்த டீயை தான் இப்போ ரெடி பண்ணணும். இப்போ நான் டீன்னு மட்டும் போட்டாலே போதும், அதுவே வந்துடும். உங்களுக்கு இதுக்கு மேலே சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ கலர்ஸ்குள்ளே போய்க்கோங்க.
நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது ரெட் கலரு. இதை கொடுத்துட்டு சென்ட்ரல் போனீங்கன்னா என்னோட ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ இந்த மாதிரிக்குள்ளே போய்ட்டு நான் வந்து எப்படி வைக்கிறேனோ அந்த மாதிரி வைங்க. நீங்கள் ரெட் கலர் சப்போஸ் வைக்கிறீங்கன்னா நான் வைக்கிற மாதிரியே வைங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக வரும். அது வந்து நான் 100% சொல்லுவேன், சூப்பராக வரும் உங்களுக்கு. வச்சுட்டு நீங்கள் ஃபாண்ட்டு மாற்றணும். ஓகேவா கைஸ்? ஃபாண்ட்டில் போய் நான் இப்போ ரீசெண்டாக வச்சேன்ல அதே ஃபாண்ட் தான் வைக்கணும். இல்லை நான் வேறு ஃபாண்ட்டு வைப்பேன்னு சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் இறக்கா வரும். அதனால் அது வேணாம். இதுவே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால் இதுவே கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஓகேவா கைஸ்? இப்போ நான் வந்து இதுக்கேற்ற மாதிரி இதை சுருக்கிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த மாதிரி தெளிவாக பார்த்து பண்ணுங்க. இது உங்களோட ஓன் லோகோ நீங்களே பண்ணுறீங்க. அதுக்கடுத்து நான் லேயரில் போய் லாக் பண்ணிட்டேன். அதையுமே லாக் பண்ணிட்டேன். ஓகேவா கைஸ்? இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் பெரிய ஒரு வேலையே இருக்குது. இதை வந்து டூப்ளிகேட் பண்ணணும். ஓகேவா கைஸ்? டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மேலே உள்ளது தூக்கிட்டு வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு உள்ளது கீழே வச்சுக்கணும். அதுக்கடுத்து நம்ம வந்து இதை கொஞ்சம் பெருசுபடுத்திக்கணும். நமக்கு என்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நம்ம பெருசுபடுத்திக்கணும். பெருசுபடுத்திட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ இதை பார்த்து அது வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்கும். இப்போ நான் இதை வந்து லேயரில் போய் லாக் பண்ணிக்கிறேன். இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா கைஸ்? இல்லைங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லாக் பண்ணிக்கிறேன். ஓகேவா கைஸ்? இப்போ நான் லாக் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இங்கே வந்து இருக்கும் பாருங்கள், ஸ்டிக்கர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதில் போய் இது ஒயிட் லைட்டுன்னு போடுங்க. ஓகேவா கைஸ்? ஒயிட் லைட்டுன்னு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று வரும். இங்கே நில்லுங்க, காட்டுறேன். ஒயிட் லைட்டுன்னு மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. நில்லுங்க, இதோ இங்கே செகண்ட் ரோவில் தேர்டாக இருக்குது பாருங்களா? அதை தான் நீங்கள் வைக்கணும். மற்றது எதுவுமே பார்க்காதீங்க. செகண்ட் ரோவில் உள்ள தேர்டை ஒன்று வைங்க. ஏன்னா அதான் பக்காவாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்களா, இந்த வெளிச்சம் வந்துடுதா? இந்த வெளிச்சத்தை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி வைங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக இப்படி வைங்க. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இதில் பண்ணோம்ல அந்த மாதிரி வைங்க. ஒரு 80 போல் வைங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு 80 தான் செட் ஆகுது. உங்களுக்கு என்ன செட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கடுத்து இதை இங்கே வச்சிடும். இங்கே மட்டும் வச்சுட்டா மட்டும் நல்லா இருக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா உங்கள்கிட்ட என்ன வேணும்னோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இதையும் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஓகேவா கைஸ்? கொஞ்சம் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நான் அந்த பன்னி ஓவர்லே பண்ணி வச்சோம்ல அதை வந்து நீங்கள் அங்கே வச்சுருங்க. அங்கே வச்சுட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபுல் வீடியோ போடலான்னு இருக்கோம். மறக்காமல் உங்களோட சப்போர்ட் நமக்கு தாங்க. அப்போ தான் இன்னும் இந்த மாதிரி நிறைய